வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 2500 பெண்களுக்கு உண்டான முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 2500 விஜய் அறிவித்த வழக்கு அறிவிப்பு என்ன ஆனது, ஸோ அதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மாதம் 2500 இவங்க அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. விஜயோடைய மெகா திட்டம் தொடங்கியாச்சுங்க. மகளிர் உரிமை தொக்கம் முதற்கட்டமாக நடக்க போகிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முன்னால் 1,13,00,00,000 1.13 கோடி பேருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. புதிய அரசு அமைந்தால் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது ஆட்சியை பிடித்துள்ளது. தமக்கு ஆட்சியை பிடித்தால் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதிகளை கொடுத்தார். அதன்படி திட்ட அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இத்திட்டத்திற்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற விதிமுறைகளை பொருந்தும். ஏனென்றால் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை அடிப்படையாக வைத்தே மகளிர் உரிமை தொகை திட்டம் 2500 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால தாங்க தற்சமய வகையில் விஜய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விதிமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சில விதிமுறைகள் எல்லாமே இதில் விதிக்க போகிறாங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்க போகிறது இல்லை அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்ட மாதிரி விஜய் மகளிர் ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா பயன்படுறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஆல்ரெடி 50 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நிராகரிப்பு செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு, ஸோ இந்த மாதிரி பணிகள் எல்லாமே கொடுத்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தவர்கள் தாவக ஆட்சியை பிடித்தவர்கள் மாதம் 2500 ரூபாய் இவர்களுக்கு வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் கருத்துக்கள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த மாதம் 2500 வழங்குவதில் தாவேக்கா பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எல்லார் மத்தியிலுமே இருக்குது. நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா அவர்கள் சில முக்கியமான முடிவுகளை எட்டப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா இதற்கு சில முக்கியமான முடிவுகளை இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி தமிழ்நாட்டு நபராக இருத்தல் அவசியம். அதே போல் மற்ற மாவட்டங்களிலிருந்து இந்த அரசு பணியாளர்கள், ஸோ 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுடைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் தகுதியற்ற நபர்களாக கருதப்படுகிறார்கள். ஸோ கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. இந்த ஜூன் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட் போயிட்டுருக்கு. அதனால் ஜூன் 15ஆம் தேதி இல்லைன்னா மே 16ஆம் தேதிக்குள்ளார மகளிர் உரிமை தொகை தொடர்பான சில முக்கியமான அப்டேட்களை தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. தயாராகி கொள்ளுங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க கேட்டு போகிற நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.